வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுளை வணங்குறதுக்கு இப்படித்தான் வணங்கணும், இப்படி வணங்கக்கூடாது, நம்மளால் முடிஞ்சதை வச்சு வணங்கலாம் அப்படின்னு ஒரு புராண கதை ஒன்று இருக்குது. அந்த கதையை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போவோம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் ரொம்ப ஒரு மலைப்பகுதியில் இருக்குது. அந்த கோயிலை ஒரு பிராமணர் பராமரிச்சுக்கிட்டே வராரு. அப்படியே பராமரிச்சுட்டு வரும்போது அவர் கொஞ்சம் வயசாகிடுது. அப்படிங்கிற டெய்லி அந்த சிவனுக்கு போயிட்டு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் கொஞ்ச நாள் கழித்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை அப்படி வாரத்தில் ஒரு நாள் மட்டும் போய் சிவனுக்கு அந்த பணிவிடைகள் செஞ்சுட்டு வந்தார். அது அந்த காட்டுக்குள்ளே இருந்ததுனால அந்த பக்கம் ஒரு திண்ணன், அதாவது ஒரு வழிப்போக்கன் வாராப்புல, அதாவது வேட்டையன் அவர் வாராப்புல. அப்படிங்கிற அந்த சிவன் கோயிலை பார்க்குறாப்புல. பார்த்துட்டு அந்த சிவனை வணங்குறாப்புல. வணங்கி சாமி கும்பிட்றாப்புல. கும்பிட்டு அவரால் என்ன சாமிக்கு படைக்க முடியுமோ அதை படைக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் விலங்குகளை வேட்டையாடி அந்த விலங்குகளை கையில் வச்சுருக்காரு. உடனே அந்த திண்ணன் என்னையால் இதுதான் உங்களுக்கு படையலாக படைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு அந்த படையலை படைக்கிறாப்புல. சிவபெருமானும் அதை அவருடைய அந்த திண்ணனுடைய அந்த படையலை ஏற்றுக்கிறாரு. அந்த கோயிலுடைய பூசாரி பார்க்கும்போது ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது, என்னடா கோயில் இவ்வளோ அசுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க, சிவன் மேலே இப்படி மாமிசத்தை வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அந்த சிவன் கோயிலில் இருக்க சுற்றியே உள்ள இடங்கள்லாம் பூரா சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டு தண்ணியெலாம் ஊற்றி க்ளீன் பண்ணுறாரு. இப்படியேவும் டெய்லியும் இதே மாதிரியே போய்கிட்டே இருக்குது. அந்த திண்ணனும் சிவபெருமானுக்கு அந்த படையில் படைக்கிறாப்புல. அவரும் அந்த பூசாரியும் அந்த இடத்த சுத்தம் பண்ணி விடுறாப்புல. இதுவே கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சமயத்தில் அந்த கோயில் பூசாரி இது பண்ணுறவங்கள யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அந்த பூசாரி நினைக்கிறாரு. போய் சிவபெருமான்ட்டையும் போயிட்டு முறையிடுறாரு. சிவபெருமான, ஏன் உங்களையே இப்படி பண்ணுறாங்களே, அவங்கள நீங்கள் எதுவுமே பார்க்க இது பண்ண மாட்டீங்களா, செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சிவபெருமான்கிட்ட போயிட்டு அவர் முறையிடுறாரு. உடனே சிவபெருமான் அந்த பூசாரிக்கு காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுக்கும்போது காட்சி கொடுத்து அந்த பூசாரி சொல்கிறாரு, நீங்கள் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோங்க, மறைஞ்சிருந்து அந்த திண்ணன் செய்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு அந்த பூசாரிகிட்ட சிவபெருமான் சொல்கிறாப்ப. அந்த பூசாரியும் போயிட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த திண்ணனும் வாராப்புல. திண்ணன் எப்பயும் போல் மாமிசத்தை சிவபெருமானுக்கு படையலாக படைக்கிறாப்புல. அந்த படையிலையும் ஏற்றுக்கிட்டு சிவபெருமானுடைய ஏற்றுக்கிறாரு. சிவபெருமானுடைய ஒரு கண்ணில் ரத்தம் வருது. அதை பார்த்த அந்த திண்ணன் ஐயோ சிவபெருமானுடைய கண்ணிலேருந்து ரத்தம் வருது அப்படின்ட்டு அந்த ரத்தத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டணும் அப்படின்ட்டு நிறையா போராடி பார்க்குறாப்புல. போராடி பார்த்தது கடைசியில் அந்த திண்ணன் அவரே அவருடைய கண்ணை ஒரு கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு வைக்கிறாப்புல. வச்சதும் அந்த ரத்தம் வர்றது நின்றுது. உடனே சிவபெருமானுடைய அடுத்த கண்ணிலையும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருது.
ரத்தம் வரதை பார்த்துட்டு ஐயோ சிவபெருமானோட இந்த கண்லேயும் ரத்தம் வந்துருச்சே என்ன பண்ண அப்படின்ட்டு தன்னுடைய இன்னொரு கண்ணையும் சிவபெருமானுக்கு வந்துட்டு படைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறாப்புல. முடிவு பண்ணிட்டு அந்த கண்ணை எடுத்து வைக்க போகும்போது அவருக்கு ஒரு யோசனை வந்துடுது. ஐயோ நம்ம வாட்டுக்கு 2 கண்ணு இழந்து சிவபெருமானுக்கு கரெக்டாக வைக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வேடன் வந்துட்டு சிவபெருமானுடைய இன்னொரு கண் அந்த ரத்தம் வரையக்கூடிய அந்த கண்ணில் வந்துட்டு ஒரு காலை தூக்கி வச்சிடுறாரு. வச்சுட்டு தன்னுடைய கண்ணை எடுத்து அந்த சிவபெருமானுக்கு வந்துட்டு பொறுத்துறாரு. உடனே வந்துட்டு சிவபெருமானுக்கு வந்துட்டு அந்த ரத்தம் வர்றது வலிகிறது நின்று போயிடுது. உடனே வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு அந்த வேடனுக்கு வந்துட்டு காட்சி அளிக்கிறாரு. காட்சியளித்து அந்த வேடனுக்கும் வந்துட்டு கண்கள் வந்துட்டு தெரிகிற மாதிரி கண்ணையும் படைச்சிடுறாரு. உடனே வந்துட்டு அந்த பூசாரிகிட்ட வந்துட்டு சிவபெருமான் சொல்லுவார், மனிதனுடைய பக்திக்கு வந்துட்டு இதுதான் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, தங்களால் எது முடியுமோ அது மூலமாகவும் பண்ணலாம், எப்படிலாம் படைக்க முடியுமோ அப்படியும் படைக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சிவபெருமான் வந்து கூறுவார். அன்னையிலிருந்து அந்த சிவபெருமானுக்கு கண்ணை வந்துட்டு வச்சதுனால அன்னையிலேருந்து அந்த திண்ணன் வந்துட்டு கண்ணப்ப நாயனார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவும் வந்துட்டு அந்த கண்ணப்ப நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கணும். நன்றி, வணக்கம்.